ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பு கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பொடிமாஸ் செய்வது எப்படி அதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக 10 நிமிஷம் போதுங்க இது செய்ய. அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆயில் ஊற்றிருக்கேங்க. இந்த எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது. அடுத்து வெங்காயம் அள்ளி போட்டுக்குருவோம். வெங்காயம் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீ அதை எடுத்துக்கிறீங்க. நான் ஒரு 2 கைப்பிடி வெங்காயம் அள்ளி போட்டிருக்கேன். தக்காளி பெரிய பழம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கிளறி விடுவோம். நம்ம அடுத்து மல்லி இலை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கிளறி விடுங்க. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அடுத்து சில்லி வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து மல்லிப்பொடி வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கறியில் வந்து நம்ம வந்து குழம்புல எல்லா பொடியும் போட்டு வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் வந்து பொடியெலாம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறங்க. பாருங்கள், அடுத்து நம்ம ஜீரோ பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் வந்து சின்ன ஸ்பூனாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கரம் மசாலா வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுவோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட பொடி எல்லாம் நல்லா கலந்து நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க. அடுத்து வந்து நான் வெள்ளைக்கார் வந்து 2 முட்டை எடுத்து வெள்ளைக்கார் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைன்னா மஞ்சக்கார் ஆட் பண்ணிக்கிறங்க. நான் மஞ்சக்கார் இல்லாமல் வெள்ளைக்கார் மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா சுருளை கிண்டலாங்க. அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறலாம். நம்ம ஏற்கனவே வந்து கறியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் நம்ம இதுக்கு தேவையான மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நம்ம அடுத்து பிச்சு போட்ட கறியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 பீஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா பரட்டி விடுங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்ச சிக்கனால் நம்ம ரொம்ப நேரம் கிண்டணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஃபைனலாக நம்ம வந்து பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாத்தையும் நல்லா பரட்டி விடுங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்ச சிக்கனால் நம்ம வந்து 2 நிமிஷம் போதுங்க. இது அப்படியே அழகாக ரெடி ஆயிரும் நம்மளுடைய சிக்கன் பொடிமாஸ். நம்ம வந்து கறி குழம்பு இருக்குல்லங்க, அதை ஆட் பண்ணிக்கிறேன்னு. அது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. இது நல்லா செத்த கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா வந்து ஒரு கிளறி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக வந்து கருவேப்பிலை மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சுட்டோம். பெரும்பாலும் குழந்தைகள் வந்து குழம்பு கறி அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.